ரெடி ஆகிடுது. வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. நீங்கள் கிட்ட வந்தால் தெரியாது சுடுது. அப்போ தான் இறக்கினாங்க. வாழைத்தட்டை எடுத்து நல்ல வடிவம் அவிஞ்சிருக்கு. அப்படி அவிஞ்சிருக்கொண்டு பாருங்க, அந்த மாதிரி அவிஞ்சிருக்கு. சட்டப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கா. முடிஞ்சுது. சத்தியமாக இன்னும் ஒருக்கா போட்டு சாப்பிடுவேன் நான். அப்படி நல்லா இருக்கும், உண்மையிலே நல்லா இருக்குது. செய்து சாப்பிடுங்க. உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நகுல், ஜஃப்னா நகுல். இன்றைக்கு என்ன நாம் செய்ய போகிறோம்னு சொன்னால், வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நாம் வாழைத்தண்டை வந்து ஆல்ரெடி வெட்டி, இந்த உள்ளுக்கு வெட்டின அந்த தண்டை வந்து வெட்டும் போது தும்போல் வெறும் அதில் தான் ரிமூவ் பண்ணி நல்ல வடிவாக தண்ணியில் கழுவி வச்சுக்கிறோம். இல்லாட்டி கயர் கொஞ்சம் கசப்பு தன்மையில் வரும். அதுக்காண்டி எல்லாம் கழுவி நல்லா நீட்டாக வச்சுக்கிறோம். அதோடு சேர்த்து கடலைப்பருப்பை வந்து நாம் முன்னே வந்து ஊற வச்சு அவிச்சு அது நல்ல ஒரு பதத்தில் வச்சுக்கிறோம். இதை போட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து அவிய வச்சு அந்த வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்ன்றதை வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைத்தண்டு கடலைப்பருப்பு கடுகு, தேவையான கடுகு எடுத்துக்கிறோம். 3 காஞ்ச மிளகாய் செத்தல் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு எடுத்துக்கிறோம். தேங்காய் பால் வந்து கோகனட் மில்க், தேங்காய் பால் வந்து தேவையான எடுத்துக்கிறோம். 2 தக்காளி பழம், மஞ்சள், உப்பு. கடலையை வந்து நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிறோம். சரியானா அவிச்சு சாடை மசிச்சு வச்சுருக்கிறோம். வேறென்றால் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வாழைத்தண்டோட காய்ச்சும் போது அவியாது. அதுக்காண்டி நாங்கள் முன்னமே ஊற போட்டு அவிச்சு கொஞ்சம் கரையிற பதத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். சரியான மிளகுத்தூள் எடுத்துருக்கிறோம். தேங்காய் எண்ணெய், அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஓகே,
தண்ணி, தேவையான தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி காணும். இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து நாம் வந்து அவிச்சு வச்ச கடலைப்பருப்பை வந்து போட்டுட்டோம். அடுத்தது வந்து வாழைத்தண்டை போடுறோம். மூன்று மிளகாயை போடுறோம். பூண்டு, வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி பழம், போட்டாச்சு. 2 கரண்டி மஞ்சள். ஓகே. மிளகுத்தூள், அது 2 கரண்டி போட்டால் ஓகே. குழந்தை பிள்ளைகள் சாப்பிட்றாங்க, சின்னாக்க சாப்பிட்றது காரமாக இருக்கும். தேவையானது உப்பை போடுங்க. அப்புறம் பார்த்து போடலாம். நாம் 2 கரண்டி போட்டுக்கிறோம். இது நாம் ப்ரெஷர் குக்கரில் லாக் பண்ணியாச்சு. 5 விசில் அடிக்கணும். 5 விசில் அடிக்க வரையும் நாம் வெயிட் பண்ணணும். ஒரு விசில் அடைச்சிட்டு அஞ்சாவது விசில் அடிச்சிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அஞ்சு விசிலோட காணும். 5 விசிலோட இறக்கலாம். நல்லபடியாக அவிஞ்சிடுது. இப்போ வந்து நாம் வந்து தேங்காய் பால் இருக்குது தானே, அதை வந்து ஆட் பண்ண போகிறோம்.
5 நிமிஷம் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு ஒரு அளவான எரிப்பில் வந்து கொஞ்சம் காயணும், தண்ணி வற்றணும். அதில் பால் தண்ணி வந்து கொஞ்சம் வற்றணும், கொஞ்சம் காயட்டும். இதுக்கு வந்து இந்த தாளித்து இந்த கறியோடு வந்து அதே மாதிரி நாங்கள் சேர்க்கணும். அதுக்கு என்னென்ன போடணுன்றதை பார்க்கலாம் வீடியோவில். தேங்காய் எண்ணெய் தேவையானது, கடுகை வந்து சேர்க்கணும். எண்ணெய் கொதிச்சதுக்கு பிறகு மூன்று செத்தல், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதை வந்து எண்ணெயில் வந்து வதக்கணும், தாளிக்கணும். இது வந்து சரியாக வதங்கிடுது, அது ரெடி ஆகிடுது. இது வந்து மாதத்துக்கு ஒரு கால் என்றாலும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடணும். வேண்டாம், மருத்துவ குணமுடையது, கிட்னி கல்லுக்கு இதெல்லாம் நல்லது. குடல் புண், அல்சர் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு உணவு உண்டு. அது வந்து ரெடி ஆகிடுது. வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. சரிதான். இது நாம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் என்னமா இருக்குன்றது. வாழைத்தண்டு கூட்டு வந்து முடிஞ்சிடுது. கறி, உருளைக்கறி, வாழைத்தண்டு உருளைக்கறி எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்ப்போம். சரியாண்ணா? பார்க்கவே நாக்கு ஊறுதான். நல்லா விட்டு சாப்பிடணும். சரியாண்ணா? அதுவா செய்து மாதத்துக்கு ஒரு கால் இருந்தாலும் சாப்பிடணும்ண்ணா. நீங்கள் கிட்ட கிட்ட வந்தால் தெரியாது. சுடுது, அப்போ தான் உரைக்கினாங்க. நல்ல வடியாக சேப்பேன். வாழைத்தட்டை எடுத்து நல்ல வடியாக அவிஞ்சிருக்கு. அப்படி அவிஞ்சிருக்குண்டு பாருங்க, அந்த மாதிரி அவிஞ்சிருக்கு. பார்ப்போம். சட்டப்படி இருக்கும். அந்த தான் எனக்கு இந்த வாழைத்தண்டுன்ற இந்த வாசம் இருக்கு தானே, அது அப்படி தெரியுது. அந்த வாழை இலைன்ற ஒரு இது உண்டு, வாழைத்தண்டு, வாழைப்பூ, அதை சாப்பிடணும் தானே,
அந்த ஒரு ஃப்ளோர் அந்த வாசம் ஒன்று இருக்குது. நல்லா கரைக்க விட்டு சாப்பிட அந்தமாக இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு சிக்கன் கறி, மட்டன் குழம்பு அதோட நீ சாப்பிட இன்னும் அந்த தனியாக வாழைத்தண்டு கூட்டோட சாப்பிட்றோம். இதோட ஏதாவது ஒன்று மட்டன் சிக்கன் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இதோடய சாப்பிடலாம் தனியாக. பார்ப்போம், சித்துவை கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. பருப்போட நல்லா இருக்குண்ணா. ஏண்ணா பருப்போட நல்லா இருக்குல்ல? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். டிஷர்ட் வாங்க. என்னமா இருக்கு? நல்லா இருக்கா? பருப்போட நல்லா இருக்குண்ணா. ஏண்ணா கூட டேஸ்ட்டை பார்ப்போம்ட்டு ஒழிக்கிட்டது விட்டுட்டு போயிடா கூட. ஆஹா, வாழைத்தண்டுக்கு தானே இது வந்து அந்த சாப்பிடும்போது நீத்திக்காய் இருக்குது தானே, அந்த நீத்திக்காயில் ஒரு சாடல் கொண்டு இருக்குது இதில். அந்த மாதிரி இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லையா. முடிஞ்சுது. சத்தியமாக இன்னும் ஒருக்கா போட்டு சாப்பிடுவேன் நான். அப்படி நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. செய்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. ஓகே உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.